ஸ்ரீ குருப்யோ நமஹ. பவானி அஷ்டகம் அத்வைத ஞானியான ஆதிசங்கர பகவத் பாதாள் அருளி செய்த இன்னொரு அழகான அஷ்டகம் இது. பக்தி ரசம் அப்படியே சொற்ற ஒரு அஷ்டகம் இது. நம்மள சுத்தி இருக்கிற உறவுகளோ, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற செல்வமோ, இல்ல நம்மளோட அறிவோ நம்மள காப்பாற்றாத பொழுது அந்த ஜெகன் மாதாவான பவானி தேவி தான் நமக்கு ஒரே கதி அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். ஒரு சின்ன குழந்தை தன்னோட அம்மாவோட மடியில போய் தஞ்சம் புகுந்துன்றதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்லோகம். எனக்கு ஜபமோ தியானமோ எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான் அம்மா, அப்படிங்கிற நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அகங்காரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டோ, நான் இல்ல நீயே தான் எல்லாம் அப்படின்னு அடைக்கலம் ஆறர். வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கடல்ல நம்ம செய்யற பாவங்கள், நம்மளோட அறியாமையால வந்த தப்புக்கள் அப்படிங்கறது எதையுமே பார்க்காம நீயே கதி அப்படின்னு சரண் அடையறவா எல்லாரையும் அம்பாள் தன்னோட கருணையால கரை சேர்த்துடுவா அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப படிச்ச மேதையிலிருந்து படிக்காத பாமரர்கள் வரை திக்கில்லாம இருப்பவா எல்லாருக்கும் கடைசியில புகலிடமா விளங்குறது அந்த அன்னை தான் அப்படிங்கறத உணர்த்துற ஒரு அழகான ஸ்லோகம் இது. அத அர்த்தத்தோட நம்ம இப்போ கத்துப்போம். ந தாத்தோ ந மாதா ந பந்துர் ந தாத்தா ந புத்ரோ ந புத்ரி ந பிருத்யோ ந பர்த்தா ந ஜாயா ந வித்யா ந விருத்திர் மமைவ கதிஸ்த்வம் கதிஸ்த்வம் த்வம் ஏகா பவானி भवाब्धावपारे महादुःखभीरु प्रपात प्रकामी प्रलोभी प्रमत्तः कुसंसार पाश प्रबद्धः सदाहं गतिस्त्वं त्वम् एका भवानी न जानामि दानं न च ध्यानयोगं न जानामि तन्त्रं न च स्तोत्रमन्त्रम् न जानामि पूजां न च न्यासयोगं गतिस्त्वं त्वमेका भवानी न जानामि पुण्यं न जानामि तीर्थं न जानामि मुक्तिं लयं वा कदाचित् न जानामि भक्तिं व्रतं वापि मातः गतिस्त्वं त्वमेका भवानी कुकर्मी कुसंगी कुबुद्धिः कुदासः कुलाचारहीनः कदाचारलीनः कुदृष्टिः कुवाक्य प्रबन्धः सदाहं गतिस्त्वं त्वमेका भवानी प्रजेशं रमेशं महेशं सुरेशं दिनेशं निशीथेश्वरं वा कदाचित् न जानामि चान्यत् सदाहं शरण्ये गतिस्त्वं त्वमेका भवानी विवादे विषादे प्रमादे प्रवासे जले चानले पर्वते शत्रुमध्ये अरण्ये शरण्ये सदा मां प्रपाहि गतिस्त्वं त्वमेका भवानी अनाथो दरिद्रो जरारोगयुक्तो महाक्षीणदीनः सदा जाड्यवक्त्रः विपत्तौ प्रविष्टः प्रणष्टः सदाहं गतिस्त्वं त्वमेका भवानी गतिस्त्वं हि एका गतिस्त्वं हि नित्या गतिस्त्वं हि सारा गतिस्त्वं हि माता गतिस्त्वं हि देवी गतिस्त्वं हि धात्री गतिस्त्वं त्वमेका भवानी गतिस्त्वं त्वमेका भवानी गतिस्त्वं त्वमेका भवानी न तातः न माता न बन्धुः न दाता न पुत्रः न पुत्री न भृत्यः न भर्ता
ந ஜாயா ந வித்யா ந விருத்திர் மம ஏவ கதிஹி த்வம் கதிஹி த்வம் த்வம் ஏகா பவானி. தாத்தகனா அப்பா, மாதானா அம்மா, பந்துனா உறவுகள், தாத்தா அப்படின்னா நமக்கு கொடுப்பவர்கள், புத்திரக தெரியும், புத்திரி தெரியும், பிருத்தியகான வேலை செய்பவர்கள், நமக்காக வேலை செய்யறவா, பர்த்தா அப்படின்னா நம்மளை காப்பவர்கள், ஜாயான மனைவி, வித்யானா வித்யை கல்வி, விருத்தினா தொழில், மமையேவ ந இது எதுவுமே எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது எனக்கு அப்பாவோ அம்மாவோ உறவினரோ எனக்கு கொடுக்கறவாளோ மகனோ மகளோ வேலைக்காரனோ கணவனோ இல்ல தலைவனோ மனைவியோ இல்ல கல்வியோ இல்ல வாழ்க்கைக்கு ஆதாரமான ஒரு தொழிலோ எதுவுமே இல்ல. கதிஹித்வம் கதிஹித்வம் துவம் ஏகா பவானி அப்படிங்கிறார். நீ ஒருத்திதான் எனக்கு புகலிடம், வேற யாருமே இல்ல அன்னையே ஹே பவானி அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது உலக பற்றுகள் எல்லாத்தையும் துறந்துட்டு அம்பாள்கிட்ட முழுமையான சரணாகதி அடையறத இந்த ஸ்லோகம் குறிக்கிறது. பவ அப்தௌ அபாரே மகா துக்க பீரு பிரபாத பிரகாமி பிரலோபி பிரமத்தஹ கு சம்சார பாஷ பிரபத்தஹ சதா அகம் கதிஹி த்வம் கதிஹி த்வம் த்வம் ஏகா பவானி. சதா அகம் எப்பொழுதுமே நான் பவ அப்தௌ, பவ சம்சாரம் அப்படிங்கிற அப்தௌ கடல்ல, எப்பேற்பட்ட கடல் அது, அப்பாரே கடக்க முடியாதது, மகா துக்க பீரு அந்த மகா துக்கத்துல விழுந்துட்டேன், அந்த சம்சார கடல்ங்கிற துக்கத்துல விழுந்து ரொம்ப பயந்து போய் கிடக்கேனா, பீருனா பயந்து போயிருக்கேன், பிரபாத்த நன்னா விழுந்துட்டேன், பிரகாமி ரொம்ப ஆசைப்படுறேன், பிரலோபி ரொம்ப லோபம் ரொம்ப பேராசையும் ஜாஸ்தியா இருக்கு, பிரமத்தக ஒரு அகங்காரத்தோட இருக்கேன், குசம்சார பாஷ பிரபத்தக குசம்சாரம் இந்த தீய உலகியல் விஷயங்களை எல்லாம் கொடுக்கிற இந்த சம்சார தலையில கட்டுப்பட்டு கிடக்கேன், பிரபத்தகங்கிற நன்றாக கட்டுப்பட்டு உள்ளேன், அதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வரத்துக்கு உன் ஒருவளால தான் முடியும், நீ ஒருவளே எனக்கு சரணாகதி, கதிஹித்வம் கதிஹித்வம் துவம் ஏகா பவானி. அதாவது இந்த சம்சார சாகரத்துல சிக்கி தவிக்கிற ஒரு சாமானியனோட நிலைமையையும் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா அம்பாள்கிட்ட போய் சரணாகதி அடையிறதுதான் ஒரே வழி அப்படிங்கறதையும் இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்றது. ந ஜானாமி தானம் நச்ச தியான யோகம் ந ஜானாமி தந்திரம் நச்ச ஸ்தோத்திர மந்திரம் ந ஜானாமி பூஜாம் நச்ச ஞாச யோகம் கதிஹித்வம் கதிஹித்வம் துவம் ஏகா பவானி. இந்த பேராகிராஃப் படிக்கும் பொழுதே புரியும், தானம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு தானம் கொடுக்க தெரியாது, தியானமோ யோகமோ செய்யவும் தெரியாது, தந்திர முறைகளோ துதி செய்யற பாட்டுகளோ இல்ல மந்திரங்களோ அதுவும் தெரியாது, பூஜைகள் செய்யவும் தெரியாது, ஞாச யோக முறைகளும் தெரியாது. ஹே பவானி தாயே, நீதான் எனக்கு கதி, நீ ஒருத்தி தான் எனக்கு புகலிடம் அப்படின்னு இதுல சொல்ற. ரொம்ப கஷ்டமான இந்த ஆன்மீக பயிற்சிகள் இல்லாதவா கூட வெறும் பக்தியால அம்பாளை அடையலாங்கிறத இந்த ஸ்லோகம் உணர்த்துறது நம்மளுக்கு. ந ஜானாமி புண்ணியம் ந ஜானாமி தீர்த்தம் ந ஜானாமி முக்திம் லயம் வா கதாச்சித் ந ஜானாமி பக்திம் விரதம் வா அபி மாதஹ கதிஹித்வம் கதிஹித்வம் துவம் ஏகா பவானி. புண்ணியமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குற ஆளுனா, புனித தலங்களுக்கெல்லாம் போய் ஒரு தீர்த்த யாத்திரை பண்ணி புனித நதிகள்ல நீராடி இருக்கேனா அதுவும் இல்ல, முக்தி நிலையோ இல்லைன்னா இறைவனோட சேர்ந்து கலக்கிற அந்த லய நிலையோ தெரியாது. தாயே, பக்தி செய்யறதுக்கோ இல்லைன்னா விரதங்களை அனுஷ்டிக்கிறதுக்கோ எனக்கு தெரியாது, நீ ஒருத்தி தான் எனக்கு புகலிடம் அப்படிங்கிறார். ந ஜானாமி எனக்கு தெரியாதுன்னு சொல்றார். எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை எப்படி அம்மா கிட்ட போய் சரணடைறதோ அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா நீ தான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லி சரணாகதி அதை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. கு கர்மி கு சங்கி கு புத்திஹி கு தாசஹ குல ஆச்சார ஹீனஹ கதாச்சார லீனஹ கு திருஷ்டிஹி கு வாக்கிய பிரபந்தஹ சதா அகம் கதிஹித்வம் கதிஹித்வம் துவம் ஏகா பவானி. என்னெல்லாம் தீய பழக்கங்கள் இருக்கோ அத்தனையும் லிஸ்ட் அவுட் பண்றார் இந்த ஸ்லோகத்துல. கு கர்மி,
கர்மினா வேலை செய்பவர், கர்மங்களை செவ்வனே செய்பவர். இதுல குகர்மிங்கிறார். நான் ஒரு நல்ல காரியம் கூட செய்யறது இல்ல, எல்லாம் பண்றது எல்லாம் தீய செயல்கள். குகர்மி. குசங்கி, சங்கமாவது நன்னா இருக்கா? சத் சங்கமே கிடையாது, எல்லாம் குசங்கம் தான். குபுத்திஹி, நல்ல புத்தி இருக்கா? அதுவும் இல்ல, எல்லாம் கெட்ட புத்தி, தீயதாவே மனசு எண்ணின்னு இருக்கு. குதாசக, ஒரு நல்ல வேலை செய்பவனாகவும் நான் இல்ல, எஜமானனுக்கு நல்ல ஒரு பிரித்தியனாகவும் இல்ல. குல ஆச்சாரஹீனக, குல ஆச்சாரத்தை விட்டு கொடுக்காம செய்யறேனா? அதுவும் இல்ல, அதுலயும் நான் ஈனனா தான் இருக்கேன். கதாச்சார லீனக, ஆனா கதாச்சாரத்துல லீனனா இருக்கேன். லீனனா தீய ஆச்சாரங்களை கடைபிடிப்பவனாக இருக்கேன். குதிருஷ்டிஹி, பார்ப்பவைகள் அனைத்தும் தீயவைகளாகவே இருக்கின்றன. நல்லவற்றை காண்போம் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்ல, எல்லாம் தீயவைகளாவே பாக்குறேன். குவாக்கிய பிரபந்தக, வாய திறந்தா நல்மொழிகள் வரதே இல்ல, எல்லாமே வன்மையான சொற்களா இருக்கு. குவாக்கிய பிரபந்தக. சதாகம், எப்பொழுதும் நான். இத்தனை குறைகள் கொண்ட என்ன காக்கிறதுக்கு உன் ஒருவளால் மட்டுமே முடியும். கதிஹித்வம் கதிஹித்வம் துவமேகா பவானி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதாவது தன்னோட தப்பு எல்லாத்தையும் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு மன்னிப்பு கோரி தாழ்மையோட தன்னோட பக்தியை வெளிப்படுத்தி என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ற. பிரஜா ஈஷம் ரமா ஈஷம் மகேஷம் மகா ஈஷம் சுர ஈஷம் தின ஈஷம் நிஷீத ஈஸ்வரம் வா கதாச்சித் ந ஜானாமி ச அன்யத் சதாஹம் சரண்யே கதிஹித்வம் கதிஹித்வம் துவமேகா பவானி. பிரஜா ஈஷம் பிரம்மா, ரமா ஈஷம் விஷ்ணு, மகேஷம் சிவபெருமான், சுரேஷம் சுரர்களோட ஈஸ்வரனான இந்திரன், தின ஈஷம் தினத்துக்கே ஈஸ்வரனான சூரிய பகவான், நிஷீத ஈஸ்வரம், நிஷீதன இரவு, இரவோட ஈஸ்வரனான சந்திரன். இவர்கள் எவரையும் நான் முழுமையா அறிஞ்சதில்ல. ஹே சரண்யே, உன்னை தவிர வேற யாரையும் எனக்கு தெரியாது. பவானி, தாயே, நீயே எனக்கு கதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். எல்லா தெய்வத்தோட அந்த திரு உருவங்கள்லயும் ஆதிசக்தியையே பாக்குற அந்த அனன்ய பக்திய இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். விவாதே விஷாதே பிரமாதே பிரவாசே ஜலே ச அனலே பர்வதே சத்ரு மத்தியே அரண்யே சரண்யே சதா மாம் பிரபாஹி கதிஹித்வம் கதிஹித்வம் துவமேகா பவானி. விவாதங்கள் நடக்கிற பொழுதும், ரொம்ப சோகத்துல மூழ்கி இருக்கிற பொழுதும், பிரமாதம்னா கவனக்குறைவு, ஒரு கவனக்குறைவான நேரத்திலும், பிரவாசே அப்படின்னா பிற தேசத்துல இருக்கும் பொழுதும், ஜலே நீர்லையும், அனலே நெருப்பிலையும், பர்வத்தே மலைகள்லையும், சத்ரு மத்தியே பகைவர்களுக்கு நடுவுல இருக்கும் பொழுதும், அரண்யே காடுகள்ல இருக்கும் பொழுதும், சரண்யே பவானி கதிஹித்வம் கதிஹித்வம் அப்படிங்கிறார். இந்த எல்லா இடங்கள்லயும் நீ ஒருவள் மட்டுமே எனக்கு கதி, வேற யாரும் இல்ல, அதனால நீ என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்ற. ரொம்ப ஒரு ஆபத்தான காலங்கள்ல இந்த ஸ்லோகத்தை, எஸ்பெஷலி இந்த பத்திய சொன்னோம்னு சொன்னா, ரொம்ப ஒரு மனசுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து நம்மள அந்த ஆபத்திலிருந்து காப்பாத்தும் இந்த ஸ்லோகம். அநாதஹ தரித்ரஹ ஜரா ரோக யுக்தஹ மகாக்ஷீண தீனஹ சதா ஜாட்ய வக்ரஹ விபத்தௌ பிரவிஷ்டஹ பிரணஷ்டஹ சதா அகம் கதிஹித்வம் கதிஹித்வம் துவம் ஏகா பவானி. அநாதஹ, நான் அநாதையானவன், எனக்கு யாருமே இல்ல. தரித்ரஹ, எந்த விதமான ஒரு செல்வமும் அற்றவன். ஜரானா மூப்பு, ரோகம்ங்கிறது வியாதி, முதுமையாலையும் நோயாலையும் ரொம்ப நான் வாடின்னு இருக்கேன். மகாக்ஷீண தீனக, ரொம்ப தளர்ச்சி அடைஞ்சு தீனனா இருக்கேன். சதா ஜாட்ய வக்ரஹ, சோ எப்பொழுதுமே ஒரு அறிவில்லாத பேச்சுக்களை பேசுபவனாக இருக்கின்றேன், இல்லைன்னா பேசவே தெரியாதவனாக இருக்கின்றேன். விபத்தௌ பிரவிஷ்டக, ரொம்ப விபத்துல அதாவது ஆபத்துல சிக்கிண்டு இருக்கேன். பிரணஷ்டக, அதனால நஷ்டமாயிருக்கேன், அழிஞ்சின்று இருக்கேன். சதா அகம், எப்பொழுதும் நான், அதனால கதிஹித்வம் கதிஹித்வம் துவமேகா பவானி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்ற. வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும்
அம்பாளோட கருணை அப்படிங்கிற ஒரு கடைக்கண் பார்வை விழுந்துடுத்துனா அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம மீட்டெடுக்கப்படுவோம் அப்படிங்கிறது நிச்சயம். கதிஹித்வம் ஹி ஏகா, கதிஹித்வம் ஹி நித்யா, கதிஹித்வம் ஹி சாரா, கதிஹித்வம் ஹி மாதா, கதிஹித்வம் ஹி தேவி, கதிஹித்வம் ஹி தாத்ரி, கதிஹித்வம் கதிஹித்வம் துவம் ஏகா பவானி. நீ ஒருவளே எனக்கு கதியானவள், நீ ஒருவளே நித்தியமானவள், அனைத்திலும் நீயே இருக்கின்றாய், இவ்வுலகத்தின் அன்னையானவளே, ஹே தேவி, அனைவரையும் பாதுகாத்து அருள்பவளே, நீ ஒருவளே எனக்கு கதி அப்படின்னு சொல்லி இந்த பவானி அஷ்டகத்தை ரொம்ப அழகா நிறைவு செய்யறார். ஸ்ரீ பவானியை நமஹ.